ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். முந்திரி கொத்து எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? ரொம்ப ஹெல்த்தியானது. பச்சை பயிரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை நான் வரிசையாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். முதல்ல பச்சை பயிர் ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா பச்சரிசி மாவு 1 கப்பு, 1/4 கப்பு மைதா, அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான் இது வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது ஒரு ப்ராசஸாக பார்த்துக்கலாம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி செய்கிறோன்றது புரியும். இப்போ பச்சை பயிரை நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். இப்போ ரொம்ப சிம்மும் இல்லாமல் மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக இதை நம்ம டார்க் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுக்க போகிறோம். அதாவது நல்லா பொறன்னு நல்லா அது வறுபடணும். அது வரைக்கும் நம்ம இதை வறுக்க போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும் பச்சை பயிரில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு B12 இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு. எப்படின்னா நம்மளுடைய புற்றுநோய் வர செல்ஸை கூட இது நம்மளுக்கு இது கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இதை குழந்தைங்களுக்கு நம்ம பச்சை பயிறு நம்ம கூட்டாவோ எல்லாமே எந்த ஒரு சுண்டல் மாதிரியோ கூட செய்து கொடுக்கலாம். அதை விட இந்த மாதிரி ஸ்வீட் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வேணான்ற ப்ராசஸே இருக்காது. இது மாதிரி நீங்கள் செய்துட்டு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுத்து விடலாம். பாருங்கள், நல்லா கோல்டு ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் அதே கடாய் வச்சு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு அரை முடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். இதை நல்லா ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு நல்லா இந்த நெய்யோடு இந்த தேங்காவும் நல்லா வறுபடும் போது ஒரு பயங்கரமான ஸ்மெல் இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இது நல்லா ப்ரௌனிஷ் வர்ற வரைக்கும் வறுக்கணும். இது நல்லா வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பண்ணலாம். இதை நல்லா லைட் சிம்மில் வச்சுட்டு நம்ம பக்கத்தில் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். டக்குன்னு அடுத்த ஸ்டெப் நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சிக்கலாம். இதில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். சும்மா லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை போட்டு கரைச்சா போதும் நம்மளுக்கு. இதே சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் அதை அதையும் லைட்டாக இந்த மாதிரி வச்சு கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டஸ்ட் இருக்கும், அதையும் நம்ம வடிச்சிக்கலாம். இது லைட்டாக கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்துட்ருக்க தேங்காயில் நம்ம எள்ளு கூட சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். கட்டியாக இருக்கேன்னு நீங்கள் இது ஃபீல் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் அப்படியே போட்டுட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் இது தண்ணியாக கரையுதுன்ட்டு. தண்ணியாக கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ நம்ம இந்த தேங்காயில் எள்ளு போட்டு இதையும் வறுத்துக்கலாம். எள்ளு படப்படன்னு வெடிக்கணும். வெடிச்சிச்சுனாலே உங்களுக்கு ஓகே, இது கரெக்டான வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் தான் உங்களுக்கு. இதை ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான். இது வறுத்து வச்சுட்டு நம்ம இப்போ அந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இப்போ வடிகட்டி நம்ம இதோடு சேர்க்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம அந்த பருப்பு வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அதை பாருங்கள், பச்சை பயிறு நல்லா ஆற வச்சுட்டு போடுங்க, சூடாக போடாதீங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வறுத்ததை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ குறைன்னு இருக்குது. இது எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு. நம்மளுடைய எள்ளில் நல்ல, அதாவது குழந்தைங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. தேங்காயில் சொல்லவே தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் எல்லா ஒரு சத்துமே இருக்குது. நம்ம இது பண்ணுறது ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ரிச்சு ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது இதில். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாவோ, குழந்தைங்களுக்குன்னு இல்லை, இது லேடிஸு, பெரியவங்க, ஜென்ட்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஸ்நாக்ஸு. இதை கண்டிப்பாக மறக்காமல் செய்யுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன். எள்ளு வறுத்து போட்டிருக்கேன். இதில் ஏலக்காய் வேணும்னா ஆப்ஷனல் தான், போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். எங்கள் பசங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, அதனால நான் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ வெல்லத்தை கரைச்சி இதில் ஆட் பண்ணுறோம். நான் வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம அந்த லட்டு பிடிக்கிற அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம அதை சேர்க்கணும். நான் எவ்வளோ இப்போ நான் போட்டிருக்க வெல்லம் எனக்கு பர்ஃபெக்டாக வரும், கரெக்டாக இருக்கும்னு தெரியும். சிலருக்கு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து லட்டு பிடிக்கிற அந்த கன்சன்சி வர்ற வரைக்கும் நீங்கள் அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப இதை இப்போ நான் இதில் மைதா 2 ஸ்பூன் அந்த இதுக்காக போடுறேன். உங்களுக்கு அப்படி ஆப்ஷனல் அது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்க ரொம்ப ஹீட்டா இருக்கும், சூடா இருக்கும். இது தப்பி தவறி கூட வெல்லம் கரைச்சு போட்ட உடனே லட்டு பிடிக்க கை வச்சுட்டிங்கன்னா வெந்துரும். அதனால ஒரு 5 நிமிஷம் அது கொஞ்சம் ஆறுற அளவுக்கு பக்குவம்னா, ஆனா ரொம்பவும் ஆறிடக்கூடாது. லேசா நம்மளுக்கு கை பொறுக்குற அளவு வர்ற வரைக்கும் பார்க்கணும். வந்ததுக்கப்புறமா பக்கத்துல கிண்ணத்துல தண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அத புடிச்சிங்கன்னா கையில ஒட்டாம வரும். இல்லன்னா அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டும் உங்களுக்கு. இத பாருங்க நான் இப்ப எடுக்கிறேன். ரொம்ப சூடா இருக்கு. இப்ப கொஞ்சம் ஆற விட்டுட்டு, இப்ப நான் அந்த லட்டு புடிச்சுக்கிறேன். இப்ப இது பிடிக்கும்போது ரொம்ப சூடா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, பக்கத்துல ஒரு கிண்ணத்துல தண்ணி தொட்டுட்டு, இந்த மாரி ரவுண்டு புடிச்சிங்கன்னா, அழகா ரவுண்ட் ஷேப் வந்துரும். நான் எவ்வளோ குட்டி குட்டியா எடுத்திருக்கேன் பாருங்க. அதாவது எப்டின்னா, ஒரு இந்த கமரக்கட்டுலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த சைஸ விட கொஞ்சம் பெருசு. நம்ம நெல்லிக்காய் சைஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு குட்டி குட்டியா இல்ல நம்ம குலோப் ஜாம் செய்வோம் பார்த்தீங்களா? அந்த அளவுன்னு கூட இத வச்சுக்கலாம். இந்த மாரி பண்ணி எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் இந்த மாரி பால்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரா நம்மளுடைய அந்த பச்சை பயிறு, தேங்காய், எள்ளு, அப்புறம் நம்ப வெல்லம் கரைச்சு அத இதில ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே சேர்த்து இத ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இது நல்ல நார்ச்சத்து இருக்கு. இந்த லெட்டின் போற ப்ராப்ளம் அது இதுன்லாம் எந்த ஒரு எல்லாத்துக்குமே இது நல்ல சொல்யூஷன். இது முடி வளர்றதுக்கும் சரி, பச்சை பயிறு வந்து நார்மலாவே நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணுவோம். இத இந்த மாதிரியும் போட்டோம்னா, இன்னும் அதிகமா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் டைமுக்குன்னு அடிக்கடி இது வீட்ல செய்வீங்க. அதுக்காக தான் இது. இது ரொம்ப ஒரு பழைய ஒரு அந்த காலத்துலலாம் அடிக்கடி செய்வாங்க. இப்ப அதெல்லாம் நம்ம யாருமே செய்யறதே இல்ல. இப்ப வந்து பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் 1 கப்பு. 2 ஸ்பூன் வந்து மைதா. 1/4 கப்பு மைதா கணக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில ஒரு 1/4 ஸ்பூன் கலருக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கலாம். ஆனா மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா ஆன்டிபயோட்டிக் தான். அதனால தாராளமா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு. இது டேஸ்ட்டுக்கு. இது கம்பல்சரியா போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அந்த மாவோட டேஸ்ட் எடுத்து குடுக்கும். இனிப்பு அந்த உப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இத சப்பாத்தி பதத்துக்கெல்லாம் கரைக்க தேவையில்ல. உங்களுக்கு பஜ்ஜி பதத்துக்கு கரைக்கணும் இத. நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைக்கிறேன். உங்களுக்கு நார்மலா இல்ல கை வச்சு நல்லா கரைக்கிற மாரி இருந்தாலும், ரொம்ப தண்ணியாவும் இல்லாம, திக்கா இல்லாம, நம்ம ஒரு பஜ்ஜி போடுற அளவுக்கு மாவு எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம இத கரைச்சு எடுத்துக்கலாம். குயிக்கா பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இத மாரி ரெடி பண்ணிட்டு, நம்ம இத எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். நம்மளோட சூப்பரான முந்திரி கொத்து ரெடி பண்ணிடலாம். இதுல என்ன ஒரு முந்திரி கொத்துன்னு சொல்றோம். இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த சுய்யம் சொல்றோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி ப்ராசஸ் தான் இது. பட் ஆனா வந்து, இதுல வந்து நம்ம இந்த 3 மூணா எடுத்து இதுல போடுவாங்க. அப்படியே கொத்தா போடுவாங்க. அதனால தான் இதோட பேரு முந்திரி கொத்துன்னு சொல்றாங்க. எனக்கே அந்த டவுட் இருக்கும். என்னடா இது முந்திரியே போடாம முந்திரி கொத்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்பலாம் அப்படி சொல்லி தான் குடுத்தாங்க. நாங்களும் நம்புனோம். நீங்களும் நம்பி தான் ஆகணும். இப்ப கடாய் எண்ணெய் காய்ஞ்சிருச்சான்னு பார்த்துடலாம். எண்ணெய் காய்ஞ்ச உடனே, இப்ப இந்த 3ம் எடுத்து மாவுல போட்டு டிப் பண்ணிடலாம். இப்ப டிப் பண்ணிட்டு நல்லா ஃபுல்லா அந்த மாவு உள்ள அது ஃபுல்லா படுற அளவுக்கு நல்லா திக்கா பாருங்க. எடுக்கும்போது ஃபுல்லா திக்கா இருக்கு. இப்ப இந்த பஜ்ஜிக்கு போடுவோம்ல அந்த மாதிரி எடுத்துட்டு, இப்ப இத அப்படியே ஆயில்ல போடுறேன் பாருங்க. என்னடா எல்லாம் ஒட்டிக்கும்ன்னு நெனைக்காதீங்க. போடும்போது எல்லாம் ஒண்ணா போட்டுட்டு, அப்புறம் தனித்தனியா நம்ம தட்டுனோம்னா வந்துரும். அப்ப எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3 மூணா நான் சேர்த்து போடுறேன். நீங்களும் இதே மாரி 3 மூணா எடுத்து போட்டுக்கோங்க. இதுக்கு தான் முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க. கொத்து கொத்தா இருக்கும். நான் அதில என்னென்ன மாவு சேர்த்துருக்கேன், பச்சரிசி மாவு 1 கப்பு, மைதா ஒரு 1/4 கப்பு, அதில மஞ்சத்தூளு 1/4 ஸ்பூனு, உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு, நல்லா நம்ப பஜ்ஜி மாவு அளவுக்கு பதம் பண்ணி, இப்போ நம்ப கடாயில எண்ணெய் வச்சு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் போட்டாச்சு. அவ்வளோதான். நல்லா வேகணும். லேசா இது வந்து ஆயில் நல்லா ரொம்பவும் காயக்கூடாது. மீடியமா காய்ஞ்சிருக்கிறதுல போட்டுட்டு, நீங்க பாருங்க, இப்ப 3 மூணா தனியா இப்படி நம்ம திருப்பும்போதே தனித்தனியா அது திரும்பி வந்துரும். அப்படியே பிரிஞ்சாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதோட பேரு தான் முந்திரி கொத்து. நம்மளுக்கு கொத்து கொத்தா தான் கிரேப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கு. அவ்வளோதான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ப கையால நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கா ரெடி பண்ணியிருக்கோம். இது டேஸ்ட்டு அல்டிமேட்டா இருக்கும். எப்படின்னா, நல்லா அந்த பருப்பு வகைங்க வறுத்து போட்டிருக்கோம். பொர பொரன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நீங்க சும்மாலாம் சொல்றது இல்ல. இத ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. செய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்ப சொல்வீங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் எல்லாம் செய்துட்டீங்கன்னா, அடிக்கடி செய்ய சொல்லி இப்ப செய்யறது தாங்க மிச்சம். இத செய்து முடிச்சுட்டு திரும்பி பார்த்தோம்னா, இது இருக்காது. வீடியோ பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா, அது எனக்கே ஒரு பீஸ் கூட கிடைக்காது. அந்த மாரி ஒரு டேஸ்ட்டா இருக்கும்.
நீங்க மறக்காம இத சூப்பரா செய்து பாருங்க. மிச்ச மாவையும் இந்த மாரி போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நம்மளுடைய முந்திரி கொத்து அவ்வளோ சூப்பரா அல்டிமேட்டா இருக்கும். அதே மாரி நம்ம ஷைலோஸ் கிச்சன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணீங்களா? இல்லையா? பேட் கமெண்ட்டா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் போறோம். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொன்னீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குற அதுவும் நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவங்க எல்லாருக்குமே. சில பேர் நெறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லாவும் தான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இத பாருங்க, வெந்து அழகா உள்ள எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். நல்லா பொர பொரன்னு இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குலாம் நம்ம வாய் சும்மாவே இருக்காது. இந்த மாரி செய்தோம்னா, சுத்தமா காலி பண்ணிடுவாங்க. மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஷைலோஸ் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.